மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் அதான் அவகாசம் கேட்குறாங்க. அதையும் தூக்கி திமுக மேலே பழிய போட்டுட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கி கூட திருவள்ளூரில் காலைல தொலைக்காட்சியில் பார்த்தா திருவள்ளூரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த விவசாயிகள் போராட்டத்தை திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. சரி, நாங்கள் பண்ணலை, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கிழிச்சி எரிஞ்சிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 40 நாளில் உங்களுடைய காவல்துறை எதை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரே நாளில் 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நேற்று சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்னாங்க. ஆதாரம் கையில் வச்சுருக்கிறேன், ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்.